வணக்கம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பெண்களின் உரிமை. பாரினிலே பெண்ணை மதித்து நடப்பது நம்முடைய கடமை. மாதர் தம்மை இழிவு செய்த மடமையை கொளுத்தும் விதமாக தோன்றியதே பெண்ணின் பெருந்தக்க யாவுல. இந்நாடகம் சங்ககாலம் தொட்டு சமகால சூழலை பிரதிபலிக்கின்ற கருவை தாங்கியது. வாழ்க பெண்மை, வளர்க ஆண் பெண் சமன்மை. காட்சி 1. கனவும் கலக்கமும். இடம் அரண்மனை பள்ளியறை. நேரம் இரவு 10. யாரெங்கே? வணங்குகிறேன் அரசே. நான் ஒரு கனவு கண்டேன். அது என்னை மிகவும் சஞ்சலப்படுத்தியுள்ளது. மேலும் சந்தேகமும் தோன்றியுள்ளது. அரசவை கூடட்டும், விரைவில் கூடட்டும். தங்கள் ஆணை அரசே. காட்சி 2. எள்ளலும் எழுச்சியும். இடம் அரசவை. நேரம் நள்ளிரவு 12. வேந்தரின் வேந்தர் மணிமுடி மன்னவர் இளந்தரு பாண்டியர் வருகிறார் வருகிறார் வருகிறார். அனைவரும் வந்துவிட்டீரா? அமைச்சர்களே, எனக்கு ஒரு கனவு வந்தது. அதைத் தொடர்ந்து பெரிய சந்தேகமும் அமைச்சரே. உலகில் 2 அடிப்படை பாலினம். இயற்கை நியதிப்படி 2 உடல்களிலும் கை, கால், கண், காது என சமமாகத்தானே இருக்கிறது. அப்படி இருக்க அறிவும் சமநிலையில் தானே இருக்க வேண்டும். ஏன் ஆண்களை உயர்ந்த நிலையிலும் பெண்களை தாழ்ந்த நிலையிலும் இச்சமூகம் பார்க்கிறது? அரசே, ஆண்களுக்குத்தான் எல்லாம் தெரியும், பெண்களுக்கு எதுவும் தெரியாத அரசே. பெண் ஒரு பேதை, அவள் ஒரு அழகு பொருள், அவ்வளவுதான் அரசே. மேலும் பெண் புத்தி பின் புத்தி அரசே. அமைச்சர்களே, நான் உண்மையை கண்டறிய துடிக்கிறேன். நீரோ மடமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். இதுதான் உம் புரிதலோ? ஆமாம், அதுதான் நித்தியமான சத்தியம் அரசே. இல்லை இல்லை, உம் பேச்சில் எனக்கு தெளிவே இல்லை. இதற்கொரு தீர்வு புலவர்களிடத்தில் தான் கிடைக்கும். அழையுங்கள் எம் நாட்டு தமிழ் சங்கத்தின் தலை சிறந்த புலவர்களை. மருதனார் தலைமையில் உள்ள தமிழ் சங்க புலவர்கள் முன்னே வருக. நற்றமிழ் காத்து நல்லாட்சி தரும் நாயகனுக்கு நல்லோர் வணக்கங்கள். எமது சந்தேகத்தை அறிவீர்தானே? தீர்த்து வையும். அரசே, அமைச்சர் கருத்தை ஆமோதிக்கிறோம். பெண்களுக்கு எதுவும் தெரியாத அரசே. அறிவிலும் சரி, அந்தஸ்திலும் சரி, அகிலத்தில் ஆண்களுக்கு அடுத்த நிலையில்தான் இருப்பார்கள். புலவர்களே, இல்லை இல்லை, நீ சொல்வதை ஏற்க ஏனோ என் மனம் மறுக்கிறது. ஆணுக்கு அடுத்த நிலையில்தான் பெண் என்றால், ஆணுக்கு இருப்பதை போல் இல்லாமல் ஒரு கண், ஒரு கை, ஒரு கால் மட்டும் வைத்து இயற்கை படைத்திருக்குமே. ஆனால் அப்படி இல்லையே. 2 உடலமைப்பும் ஒருமித்த சமநிலையில் தானே இருக்கிறது. அப்படியெனில் அறிவும் ஒருமித்த சமநிலையில் தானே இருக்கும். அது அரசே, அது போதும், என் சந்தேகத்தை நானே தீர்த்து கொள்கிறேன். நம் தமிழ்ச் சங்கத்தின் பெண் புலவர்கள் எங்கே?
அவர்களை நான் பார்த்ததே இல்லையே. அழையுங்கள் அவர்களை. பெண் புலவர்கள் சபை நடுவே வருக, இது அரசரின் கட்டளை. மன்னாதி மன்னர் மணிமுடி வேந்தருக்கு வணக்கம். பெண் கவிகளே, என் ஐயத்தை அடியொற்றிய உங்கள் கருத்து என்ன? அரசே, உங்கள் ஐயத்தை தீர்க்க ஒரு எளிய வழி இருக்கிறது. என்ன அது? கூறும் கூறும். ஆணுக்கு இணையான அறிவு பெண்ணுக்கும் இருக்கிறது என்பதை நிரூபிக்க எங்கள் கருத்துயர்ந்த கவிதைகளை கேளுங்கள் அரசே. கருத்துயர்ந்த கவிதைகளா? அப்படி என்ன கருத்து? எங்கே உம் பாடல்களை பகருங்கள் பார்ப்போம். அரசே, என் பெயர் ஔவையார். நான் 60 பாடல்கள் இயற்றியுள்ளேன். இதோ அவற்றிலிருந்து ஒன்று. நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. அடடே, பலே பலே! என்ன ஒரு அற்புதமான ஆழ்வினை சிந்தனை! ஆட்சி செய்பவருக்கு இலக்கணம் வகுத்துள்ளீர். ஔவையே, உம் புகழ் ஓங்குக, எக்காலத்திலும் நிற்கட்டும். நன்றி அரசே. அரசே, எனது பெயர் பொன்முடியார். இதோ நான் எழுதிய பாடல். ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோராக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிருவால் அருஞ்சம முறுக்கி களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. அடடே, அருமை அருமை! சமூகத்தில் அங்கம் வகிக்கும் எல்லோர் கடமைகளையும் கூறும் தங்கமான பாடல் இது. அற்புதம். நன்றி அரசே. அரசே, நான் ஒக்கூரிலிருந்து வரும் மாசாத்தியார். இதோ என்னுடைய பாடல். கெடுக சிந்தை கடிதீவள் துணிவே, மூதில் மகளிர் ஆதல் தகுமே, நெருநல் உற்ற செருவிற்கு இவள் செருமுகம் நோக்கி செல்க என விடுமே. ஆஹா, என்ன ஒரு துணிச்சல், என்ன ஒரு வீரம்! பலே பலே! நன்றி அரசே. அரசே, என்னுடைய பெயர் வெண்ணிக்குயத்தியார். இதோ நான் எழுதிய பாடல். நளிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக, சென்று அமர் கடந்த நின் ஆற்றல் வென்றோய். ஆஹா, அற்புதம் அற்புதம்! என்ன ஒரு தொழில்நுட்ப சிந்தனை! நன்றி அரசே. அரசே, பெண் புலவர்களாகிய நாங்கள் எழுதிய பாடல்களில் நம் நாட்டின் அரசியல், சமூக சிந்தனை, பொருளாதாரம், நாகரீகம், கலை, வீரம், கொடை, வாணிகம் பற்றிய பல தகவல்களை பதிவு செய்திருக்கிறோம். என்ன, அப்படியா? ஆண் புலவர்களுக்கு இணையாக பாடல் படைத்துள்ளீர்களே! அற்புதம் பெண்களே! வாழ்த்துக்கள் என் பெண் பெருந்தகைகளே! என் கனவு காட்சி ஒளியட்டும், என் வாழ்த்து பலிக்கட்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு கழிந்த பின்னும் இந்த உண்மை நிலைக்கட்டும். வாழ்க பெண்ணியம், வளர்க ஆண் பெண் சமத்துவம். புலவர்களே, எங்கே சமூகத்திற்கு தேவையான கருத்துள்ள ஒரு பாடலை பாடுங்கள் பார்ப்போம். போற்றுதல் என்பது உணர்ந்தாரை பிரியாமை, அன்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது நன்கிடை செலாமை, ஆற்றுதல் என்பது ஒன்றதென்றவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது உணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது அன்பெனப்படுவது தன்னிலை செராமை.
பொறை எனப்படுவது காலங்கள் பல உருண்டோடி விட்டன. இயற்கை விதிப்படி எல்லோரும் இயற்கையுடனேயே கலந்துவிட்டனர். காட்சி 3. அரசரின் வேண்டுகோள். இடம் விண்ணுலகம். இறைதூதர்களே, தேவதைகளே, பல நூற்றாண்டுகளுக்கு முன் பூலோகத்தில் பெண்மை வாழ்க, ஆண் பெண் சமத்துவம் வளர்க என்றெல்லாம் வாழ்த்தி வந்தேன். தற்போது பெண்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க ஆவலாக இருக்கிறது. என்னை பூலோகம் அழைத்து செல்லுங்களேன். சும்மா இரியா. யோ, நீ பூலோகத்தில் தான் அரசன், புரியுதா? நீ வானா வரத்துக்கும் போனா போறதுக்கும் இது என்ன உன் அரசவன் நினைச்சியா? அதானே நானும் வந்த நாள்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரே நச்சரிப்பு தான் உன்னோட. சும்மா பூலோகம் பூலோகம்னு புலம்பிக்கிட்டே இருக்கிற. இல்லை இல்லை, என்னை ஒரே ஒரு முறை மட்டும் அழைத்து செல்லுங்களேன். எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார். அப்ப நம்ம நிலைமை? சரி, போனால் போகட்டும், வாரும் வந்து தொலையும். அரசே அரசே, நானும் வருகிறேன் அரசே. அரசரின் வாழ்த்து எவ்வாறு பழித்திருக்கிறது என நானும் பார்க்க வேண்டும் அரசே. என்னையும் அழைத்து கொண்டு போங்களேன். நீர் வேற சும்மா இருமையா, காரியத்தை கெடுத்து விடாதீர். நீர் அப்போதே உம் மடமையை காட்டி பெண்ணறிவை இழிவாக பேசியவர்தானே. உமக்கு என்ன அங்கு வேலை? நீர் இங்கேயே இரும். மன்னா, அரசே, வேந்தே, மகுடம் தாங்கிய மணிமுடி மன்னா. சரி சரி, போதும் போதும், வாரும் வந்து தொலையும். சரியா போச்சு போங்க, ஒருத்தரை சுமந்து செல்லவே நாக்கு தள்ளுது. இதுல இந்த மங்குனி அமைச்சர் வேற. சரி சரி, வாங்க வாங்க. என்ன பண்றது, உங்களை எல்லாம் சுமக்கணும்னு எல்லாம் எங்க தலையில எழுதி இருக்கு. எப்பா எப்பப்பா, என்ன கணம்? என்ன சாப்பாடியா சாப்பிட்றீங்க? காட்சி 4. வாழ்த்து பலித்தது. இடம் பூலோகம். நேரம் காலை 9. அமைச்சரே, ஒரு வழியாக பல நூற்றாண்டுகளுக்கு பின் பூலோகம் வந்து இறங்கி இருக்கிறோம். அரசே, பெண்களின் நடை உடை பாவனை அனைத்தும் மாறியிருப்பதாக தெரிகிறது. ஆமாம் ஆமாம், பல மாற்றங்களுடன் காட்சியளிக்கின்றனர். போய் விசாரிப்போம். வாருங்கள், அவர்களிடமே சென்று கேட்போம். வணக்கம் அம்மா, தாங்கள் யார்? நான் தான் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். என்னுடைய பெயர் ஆனந்திபாய் ஜோஷி. இதுவரை பல உயிர்களை காத்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கு அரணாக இருக்கிறேன். ஆஹா, அருமை அருமை. தாயே, தாங்கள் யார்? நான் தான் கிரண்பேடி. இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரியாக இருக்கிறேன். நாட்டு மக்களின் பாதுகாப்பே எனது பிரதானமாக கருதி வருகிறேன். ஆஹா, அற்புதம் அற்புதம். வணக்கம் தாயே, தாங்கள் யார்? வணக்கம், என்னுடைய பெயர் பேராசிரியர் உமா காஞ்சிலால். நான் தான் இக்னோவின் முதல் பெண் துணைவேந்தர். பெண் கல்வியே நாட்டின் வளர்ச்சி என்பதை கொள்கையாக கொண்டிருக்கிறேன். அடடே, பலே பலே. அம்மா, தாங்கள் யார்? நான் தான் இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி. என்னுடைய பெயர் அண்ணாச்சண்டி. பல நூற்றாண்டு போராட்டங்களை வரலாறாக படித்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் பிறந்ததே இந்த லட்சியம். எல்லோரும் சமம், எல்லோருக்கும் ஒரே நீதி என்பதே எனது கொள்கைகளாகும். அற்புதம் அற்புதம் அம்மா. வணக்கம் தாயே, தாங்கள் யார்? நான் தான் இந்தியாவில் முதல் பெண் பொறியாளர். என்னுடைய பெயர் ஆலலிதா. முதலில் கல்லூரி வாசலை மிதிப்பதற்கு எத்தனை தடைகள் இருந்தன தெரியுமா? அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றி பெற்ற வரலாறு எனக்குண்டு. பெண் எல்லா துறையிலும் கால் பதிக்க வேண்டும் என்பதே எனது கொள்கையாக இருந்தது. ஆஹா, அற்புதம் அற்புதம். அம்மா, தாங்கள் யார்?
நான் தான் இந்தியாவின் முதல் பெண் விமானி. என்னுடைய பெயர் சரளா தக்ரார். ஏன் இத்துறையை தேர்ந்தெடுத்தேன் என்றால், ஆணுக்கு சமம் பெண் என்பதை நிரூபிப்பதற்காகவே. எவ்வளவு சூழல்கள் எங்களை சிக்குற வைத்தாலும் எங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஆஹா, பலே பலே, அற்புதம். தாயே, தாங்கள் யார்? நான் தான் இந்தியாவின் முதல் பெண் IAS. என்னுடைய பெயர் அன்னாராஜம் மல்ஹோத்ரா. சமூக சேவையையே எனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருக்கிறேன். அற்புதம், அற்புதம். அடடா, இதைத்தான் நான் எதிர்பார்த்து வந்தேன். என் வாழ்த்து பளித்தது பார்த்தீரா? யோ மங்குனி அமைச்சரே, என்ன வாயெடுத்து போய் நிற்கிறீர் போல? பார்த்தேன் வேந்தே, எனது பிற்போக்குத்தனமான மூட சிந்தனை நினைத்து வெட்கி போகின்றேன். நீங்கள் சொன்னது சரி, எனது வாக்கு பொய்த்தது, உங்கள் வாழ்த்து பளித்தது. பூலோகமே, விண்ணுலகமே, உலகங்களே, பெண்ணின் பெருந்தக்க யாவுல. துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீருங்கள், பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள். இது உங்கள் காலம், இனிமேல் உலகம் பார்க்க பாகுது மனிதியின் வீரங்கள். கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பற்றி சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும். உயர்ந்து நில்லு. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும். உயர்ந்து நில்லு. சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே, ஆணினமே உன்னை வணங்குமே. நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும். உயர்ந்து நில்லு. அன்னை தங்கை மனைவி என்று நீரடித்த வியர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும். நீ பயமின்றி துணிந்து செல்லு. முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும் எந்த